ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு காரசாரமான பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கும்பர் தோசை தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போது பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் செஞ்சுன்னா இன்னமும் அருமையாக இருக்குங்க. நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 30 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேங்க, தோல் நீக்கி. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பூண்டு நல்லா வறுந்து வரட்டும். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாட்டமாக. இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ இதில் நான் 4 தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா. இது நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரமாக செய்கிறேங்க அந்த பூண்டு சட்னி. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நம்ம சேர்த்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி எதுவும் விடாதீங்க, அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிச்சதவை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கும்பர் தோசை தாங்க சர்வ் பண்ணுறேன். குக்கும்பர் தோசைக்கு மட்டுமல்ல, இது இட்லி, தோசை, ரைஸுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. அருமையான இந்த சட்னி ஒரு தடவை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.